நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்லை. நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுக 2 சீட்டு 3 சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலையே. அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோடு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதா வந்து ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. கூட்டணி போ கூட்டணி போன்னு என்னை எவனுமே கேட்கல. கூட்டணி போகாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கட்சியில சேர விரும்புவர்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம். அதுல எழுதி கொடுத்தோம், பின்னாடி திருப்பி பார்க்கணும்னு எழுதியிருக்கான். 800 பேர் சேர்ந்தா 550 பேர் எழுதியிருக்கான். எவனோடும் சேர்ந்துறாதரான்னு. இதே வானூதியில் இறங்கும்போது என் தாய் தந்தை 20 வயசுல கும்பிட்டு, ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடிறியா, எவனோடும் சேர்ந்துறாதராசான்றான். ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர்னு பேசிய போலங்க. இவன் பிரபாகர மகங்கவன், உலக போர் செஞ்சவன் மகன், தலைவனோட வீரனுடைய மகன். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் எல்டிடியை வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே சொன்னது இருக்கா இல்லையா? 20 நாடுகள் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா? யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு, உலக போரா இல்லையா? இனிமேல் உலக போர் வந்தா 4வது உலக போர், 3வது உலக போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான். என்னை போய் சமரசம் செய்ய இவன்ட்ட போய் நின்று சரியா சரியா. நான் கூட்டணி வைக்கல, தோத்து போயிட்டேன். நட்டம் ஏதாவது இருக்கா? நட்டம் ஏதாவது இருக்கா? என்ன 2000 கோடியை முதலீடு செஞ்சேன் நான். மொத்தமா 3 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன். அதுலதான் 36,50,000 ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன். அதிகாரம் என்னைய விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு. நான் சொன்ன பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டுன்றேன். நான் போராடி 8 வழிச்சாலை நிக்குது. நான் போராடி டங்ஸ்டன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில நிக்குது. நான் போராடி பேனா வைக்கல நிக்குது. அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும், கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்ப வருவ போட்டா வருவேன். அதை விட்டு எப்ப வருவேன்? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண? நான் வரணும்னு நினைச்சா வருவேன். இதுல ஒரு கேள்வி, நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண? அதிகாரத்துக்கு வந்தவன் தீமையை பண்றான். நான் நன்மையை செய்யணுங்கிறேன். நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சினா போடு, இல்லைன்னா மறுபடியும் நீ தெருவில் போடு, நீ அவனுக்கு போடு, அவ்வளவுதான். என்ன இருக்குது? போட்டு அப்புறம் போராடு, என்னைய கூப்பிடு, அதுக்கப்புறம் பேசுறேன். நீ வா, வீடு இடிக்கிறான், இங்க வா, இந்த பாரு உயர் மின்னழுத்த கோபுரம், இந்த பாரு கையில் எரிவா உள்ள பதிக்கிறான். சர்வே பண்றது நீங்க எங்க கட்சியில் இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? சர்வே பண்றதுன்னா நாங்க சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு அதுல ஒரு சிரமமும் இல்லை. நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அடுத்தவன் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான். இப்ப நான் என்ன செய்யலாம்? கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க, நான் கூட்டணி வைக்கிறேன். இதுல யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க. ஒவ்வொரு தடவையும் திருப்பி பேசிட்டு இருக்காதீங்க. என் நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள், துயரங்கள், அடக்குமுறை, நீங்க கேட்ட கேள்விகள், டெட்டு, எக்ஸிட்டு, நீட்டு, வரி எல்லாம் சொல்றீங்கல்ல, இதையெல்லாம் கொண்டு வந்தது யார்? 1 லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில பேசுனது இருக்கா இல்லையா சார்? அப்படின்னா 1 லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கிறது உண்மையா இல்லையா? இன்னைக்கு அணு உலை, இன்னைக்கு இந்த வரி விதிப்பு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது. பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து நிரந்தர பணிக்காக போராடுவது, பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது, எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை. அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன்.
கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள், தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன். இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது. மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, காவிரி நதிநீருமை பறிபோனது, இந்தி திணிப்பு, மாநில கல்வி உரிமை, மாநில உரிமை, அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது, கச்சத்தீவை பறிகொடுத்தது, மீனவர் படுகொலை சகித்துக் கொண்டது. இத்தனை துயரங்களின் தந்தது யார்? ஒன்னு காங்கிரஸ், ஒன்னு பாரதிய ஜனதா, ரெண்டுல ஒண்ணு தானே. விடுதலை பெற்ற 79 ஆண்டுகால ஆட்சி, அரை நூற்றாண்டு ஆண்ட கட்சி எது? கச்சத்தீவு பறிகொடுத்த கட்சி எது? காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்த கட்சி எது? கல்வியை போது அங்க மத்திய அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு? மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு? மாநில உரிமை எல்லாம் பறிச்சது யார்? இந்த காங்கிரஸ். இன்னைக்கு அதை அவங்க பெத்து பேர் வச்சாங்க, நீட்டு, எக்ஸிட், ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும். அதுக்கு ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறவர் பிஜேபி. இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நச்சு திட்டங்களையும் இந்த எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது யார்? இந்த திமுக, அதிமுக. நீங்க சொல்லுங்க, ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையா? சொல்லுங்க. சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சியில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பல லட்சக்கணக்கான 3100 வேலை வாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் டிஎன்பிசியில தேர்வு எழுதுறான், தமிழ்நாடு தேர்வாணையத்தில். அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிக்கிறான்? யார் பொறுப்பு இருக்கிறது? சொல்லுங்க. 60 ஆண்டுகால ஆட்சி செஞ்சுட்டு 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது, கை நீட்டி நிக்க வச்சதானே. காலையில என் பிள்ளை இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் சோறு திங்கணும்னு பசியோட வச்சது யாரு? இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு நினைத்து போக சொல்றீங்களா? போறேன், நான் போறேன். சொல்லுங்க. எவனாவது ஒருத்தன் நின்னு உரிமையோட அந்த ஆட்சியில் தட்டி கேட்க துணிவு இருக்கா? இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறாரா? பத்தி பேசுறாரா? சொல்லுங்க. இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க.